ஒரு அழகான சிற்றூரில் ஒரு ஏழை குடும்பம் வாழ்ந்தது. அந்த குடும்பத்தில் ஒரு தந்தை தொழில் தச்சன், தினமும் மேஜைகள், நாற்காலிகள், வண்டிகள் வரை உழைத்து தனது குடும்பத்தை காப்பாற்றினார். அவரது மனைவி ஒரு தொழிற்சாலையில் கூலித் தொழிலாளி. அந்த குடும்பத்தில் ஒரு மகள், அவள்தான் கீதா. கீதா பள்ளியில் 10ஆம் வகுப்பு படிக்கிறாள். அவளுக்கு ஒரு தம்பி 5ஆம் வகுப்பு படிக்கிறான். அதே ஊரில் ஒரு நடுத்தர குடும்பம். அந்த குடும்பத்தின் தந்தை அரசு அலுவலகத்தில் வேலை பார்க்கும் அதிகாரி. அவருக்கு 2 மகன்கள். மூத்தவன் மதன், தம்பி 6ஆம் வகுப்பு படிக்கிறான். மதன், கீதா இருவரும் ஒரே பள்ளியில் படித்தார்கள். மதனின் நண்பன் வினய், மதன், கீதா வினய் மூவரும் சின்ன வயதிலிருந்தே நல்ல நண்பர்கள். காலம் கடந்து 10ஆம் வகுப்பு படிக்கும்போது மாதன் மனதில் ஒரு உணர்வு. அவருக்கு கீதா மீது காதல் பிறந்தது. ஒரு நாள் மதன், கீதா, நான் உன்னை மிகவும் காதலிக்கிறேன். நீங்க சம்மதித்தால் நான் பட்டப்படிப்பு முடிச்சதும் உங்களை திருமணம் பண்ணிக்கிறேன். அவள் உள்ளத்திலும் மதனுக்கான காதல் இருந்தது. ஆனால் அந்த நேரம் கீதாவின் மனதில் ஒரே ஒரு எண்ணம். நான் படிச்சு ஒரு டாக்டர் ஆகணும். அவள் எதையும் சொல்லவில்லை. 12ஆம் வகுப்புக்கு வந்தனர். கீதா, வினய் மூவரும் சேர்ந்து படித்தார்கள். 12ஆம் வகுப்பு பரீட்சைக்காக மூவரும் கடினமான படித்து பரீட்சையும் முடிந்தது. மதன் எல்லா பாடத்திலும் டிஸ்டிங்ஷன் பெற்று மருத்துவக் கல்லூரிக்கு தெரிவானான். ஆனால் கீதா ஒரு பாடத்தில் தோல்வியடைந்து ஆசிரியர் பயிற்சி கல்லூரிக்கு தெரிவானாள். அவர்களின் பிரிவால் கீதாவின் மனம் உடைந்தது. ஆனாலும் மதனின் காதல் அவளை உயிர்ப்புடன் வைத்தது. கல்லூரி வாழ்க்கையில் கூட இருவரும் சந்தித்து பேசினர். ஒன்றாகச் சுற்றினர். காதல் அதிகமானது. பட்டப்படிப்பு முடிந்ததும் மதன் ஒரு மருத்துவரானார். கீதா ஒரு ஆசிரியரானார். ஒரு நாள் மதனின் நண்பன் வினய் கீதாவிடம் கிண்டலாக சொன்னான், மாதன் டாக்டர் ஆகிட்டார். இப்போ அவருக்கு பெரிய பெரிய இடத்துல பெண் பார்க்கறாங்க. அவர் உங்களை மறந்துடுவாரோ? இந்த வார்த்தைகள் கீதாவை மிகவும் பாதித்தது. அவள் அதை பற்றியே யோசித்து கொண்டிருந்தாள்.